அண்மை செய்தி. முதலமைச்சருக்கு அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்வியை பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற முடியுமா என முதலமைச்சருக்கு அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட ஜூன் 25ஆம் தேதியை அரசியலமைப்பு சட்ட படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என்று பாஜக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் பல தேசிய அளவிலான தலைவர்கள் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் முதலமைச்சர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருப்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேள்விகளையும் கூட கேட்டிருக்கிறார். அந்த வகையில் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நமது நாட்டில் காங்கிரஸ் கட்சி சர்வதிகாரமாக கொண்டு வந்த நெருக்கடிகளை பொதுமக்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கும் எத்தனை துயரங்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தியது என்பதை இன்றைய தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தங்கள் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் மனதை குளிர்விக்க ஏதோ பேச வேண்டுமே என்பதற்காக தமிழக முதலமைச்சர் நெருக்கடி காலத்தில் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு தயாரா என்று அவர் கேட்டிருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் போதெல்லாம் திமுகவுக்கு இந்த கோரிக்கைகள் நினைவுக்கு வராதது ஆச்சரியம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட பிறகு அடுத்து வந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வரவேற்றதாகவும், அதே போல பார்த்தோம் என்றால் மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருந்து மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த போது கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற அவர் மேற்கொண்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை, அதாவது கலைஞர் கருணாநிதி மேற்கொண்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு சொல்வாரா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது என்றும், மத்தியில் அன்று காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சியில் அதிகாரமிக்க கட்சியாக சர்வ வல்லமையுடன் சுற்றி வந்த திமுக இந்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் கேட்டிருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் திமுக அரசு தமிழகத்தில் தங்கள் முதல் கடமையான சட்ட ஒழுங்கை சரி செய்ய முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நீட் தேர்வு மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைத்து வரும் மருத்துவ கல்வியை தங்கள் கட்சியினர் வருமானத்துக்காக மட்டுமே பயன்படுத்த முயற்சி செய்வதற்காக மாநில உரிமை என்ற போலி நாடகத்தை அரங்கேற்ற வேண்டாம் என்றும் முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்துவதாக தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.